அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அக்கா பரதேசி சுவாமிகள். புதுச்சேரி மாநிலம் வைத்திக்குப்பத்தில் இவரது ஜீவசமாதி அமைந்துள்ளது. புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இவர் அனைவரையும் அக்கா என்று அழைத்ததால் அக்கா பரதேசி சுவாமிகள் அக்கா சித்தர் என்று அழைக்கப்பட்டார். தினமும் காலையில் மாடுகளை அவிழ்த்து புல்மேய அழைத்துச் செல்வார். மாடுகள் புல் மேய்ந்து கொண்டிருக்கும். இவரோ களிமண்ணால் ஒரு பிள்ளையாரை செய்து அதற்கு பூக்களை பறித்து மாலையாக்கி பூஜை செய்து கொண்டிருப்பார். ஒரு நாள் மேயச் சென்ற மாடுகளில் ஒரு மாட்டை காணவில்லை. இதை கவனித்த மாடுகளுக்குரியவர் அவரை வேலையில் இருந்து நீக்கிவிட்டார். அவர் வேலை போனதை பற்றி கவலைப்படாமல் தான் வணங்கும் மண் பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சுற்றினார். பசி, தாகம் இவைகளை மறந்து பிள்ளையாரே கதி என்று இறைவனை துதிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் இவர் வணங்கும் மண் விநாயகரை பெண் ஒருத்தியும் வணங்கினார். இதை பார்த்து அவருக்கு மகிழ்ச்சி பொங்கியது. தான் உருவாக்கிய பிள்ளையாரை வேறு ஒரு நபரும் வழிபடும் மகிழ்ச்சியில் அந்த பெண்ணின் கையை பிடித்து முத்தம் கொடுத்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண் அதிர்ச்சியடைந்து, உன் அக்கா வயதிருக்கும் எனக்கு இப்படி செய்தது சரியா என்று அந்த பெண் கோபமாக கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். ஆனால் அவருக்கோ அந்த பெண் தவறுதலாக புரிந்து கொண்டு இப்படி சொல்லிவிட்டாளே என்று அவர் மனதை முள்ளாய் குத்தியது. அந்த வார்த்தை தான் அவர் ஞானம் அடைவதற்கு வழிவகுத்தது. அன்றுதான் தாம் வாலிப பருவத்தை அடைந்து விட்டோம் என உணர்ந்து, அதனால்தான் இப்படி அந்த பெண் நினைத்து விட்டாள் என்று அவர் மனம் கலக்கமடைந்தது. அந்த பெண் கேட்ட குரல் அடிக்கடி அவர் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அன்றிலிருந்து ஒரு வைராக்கிய முடிவிற்கு வந்தார். தான் பார்க்கும் பெண்களையெல்லாம் மூத்த சகோதரியாக பாவித்து அக்கா அக்கா என்றே அழைக்கத் தொடங்கினார். ஒரு நாள் தன் பிறவி நோக்கம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்த அவர், தான் முன் ஜென்மத்தில் பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே இந்த பிறவி எடுக்க நேர்ந்தது என்ற உண்மையை உணர்ந்தார். தன் பூர்வ ஜென்ம கடனை தீர்த்து எப்படி பிறவித்தலையை அறுப்பது என்று யோசித்த அக்கா சுவாமிகள், பிறருக்கு புண்ணியத்தை சம்பாதித்து கொடுக்கும் பிச்சை தொழிலை செய்து தம் கடனை தீர்த்து விடலாம் என்று நினைத்து வீதியில் பிச்சை கேட்க ஆரம்பித்தார். ஒரு நாள் வீதியில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கும்போது ஒரு வயதான பெண் அவரிடம், நல்ல வாட்டசாட்டமான உடலை வைத்து கொண்டு உழைத்து சாப்பிடாமல் இப்படி பிச்சை எடுக்கிறாயே என்று கேட்டாள். அவள் கேட்ட அந்த வார்த்தை அவரை சுருக்கென்று குத்தியது. எந்த வேலையும் தெரியாத எனக்கு யார் வேலை தருவாள் என்று அந்த பெண்ணையே திருப்பி கேட்டார். உடனே அந்த பெண், உனக்கு வேலைதானே வேண்டும், வா என் பின்னால் என்று அவரை தன் சொந்த ஊரான செஞ்சிக்கு அழைத்துச் சென்றாள். தன் உறவினர் ஒருவரின் முயற்சியால் காவல் பணிக்கு சேர்த்து விட்டாள். சென்ற ஜென்மத்து கடனை அடைக்க இந்த ஜென்மத்தில் இந்த பெண்ணிடம் கடன்பட நேர்ந்ததே என்று நினைத்த அவர் தன் கடுமையான உழைப்பால் இந்த இரு கடன்களையுமே அடைத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தார். எனவே வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் ஒரு பாதியை அந்த பெண்ணிற்கும் மறுபாதியை சேமிப்புமாக சேர்த்தார். ஒரு நாள் அவர் வேலை பார்க்கும் காவல் நிலையத்தில் தலைமை அதிகாரி அவரை தன் வீட்டிற்கு மீன் வாங்கி கொண்டு போய் கொடுக்கச் சொன்னார். தனக்கு மீன் வாங்க தெரியாது என்று அவர் சொல்லவே அதிகாரியே நேரில் வந்து மீனை வாங்கி கொடுத்து வீட்டில் கொடுக்கச் சொன்னார். ஆனால் அக்கா சுவாமியோ மீனை வாங்கி கொண்டு அதை தனக்கு உணவு கொடுக்கும் பெண் வீட்டில் கொடுத்துவிட்டு வேலைக்கு திரும்பினார். தலைமை அதிகாரியோ மீன் குழம்பு சாப்பிடலாம் என்ற ஆசையில் தன் வீட்டிற்கு போக அவர் கொடுத்தனுப்பிய மீன் வீட்டிற்கு வரவில்லை என்று அறிந்து அவர் மீது மிகவும் கோபம் கொண்டார். அக்கா சுவாமியை எப்படியாவது கையும் களவுமாக ஏதாவது சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று அந்த அதிகாரி நினைத்தார். அன்று அக்கா சுவாமிக்கு இரவு காவல் பணி. ஆனால் அவரோ தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த தலைமை காவலர் அங்கு வரவே அவர் தூங்குவதை கவனித்தார். அந்த சமயத்திலும் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அதிகாரியின் கோபம் அதிகமாகியது. அவரால் கோபத்தை அடக்க முடியவில்லை. தூக்கத்தில் இருந்தவரை எழுப்பவும் மனமில்லாமல் மற்றொரு காவல் பணியாளரை சாட்சியாக வைத்துவிட்டு வீடு திரும்பினார்.
மறுநாள் காலை விசாரணை நடந்தது. முதல் நாள் இரவு தூங்கியதற்காக அவரை கண்ணா பின்னா என்று திட்டி வேலையை நீக்க உத்தரவு நீட்டினார். ஆனால் அக்கா சுவாமியோ தான் தூங்கவில்லை என்றும் இரவு சோதனைக்கு தாங்கள் வந்தது தெரியும் என்றும் அதற்கு சாட்சியாக அவர் வந்து பேசிய பேச்சு, எண்ணிய எண்ணங்கள், வெளியே புறப்பட்ட போது வண்டியை உதைத்த உதை போன்ற சின்ன நிகழ்வை கூட சரியாக சொன்னார். அந்த அதிகாரிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தூங்குவது போல் பாசாங்கு செய்து தன்னை நோட்டம் பார்த்து இருப்பானோ, இவன் பலியாளாகத்தான் இருப்பான் போலிருக்கிறதே என்று குழம்பி நின்றார். சரி, நான் வந்தது தெரியுமல்லவா, ஏன் எழுந்து நிற்கவில்லை என்று கேள்வி கேட்டு மடக்கினார். தவறாக சொல்கிறீர்கள். நான் எழுந்து நின்று வணக்கம் செய்தேன் என்று கூறியதோடல்லாமல் அவர் தூங்கியதற்கு சாட்சி சொன்ன காவலரையே தான் எழுந்து நின்று வணக்கம் சொல்லியதற்கு சாட்சியாக்கினார் அக்கா சுவாமி. அந்த அதிகாரிக்கு கோபமாய் வந்தது. இது எப்படி சாத்தியமாகும்? நான் பார்த்தது பொய்யா என்று குழம்பிய அதிகாரி அந்த மற்றொரு காவலனின் உதவியால் தன்னை ஏமாற்றி பொய் சொல்லி சமாளிக்கிறேன் என்று தீர்மானித்தார். சரி, அதையெல்லாம் போகட்டும். நான் நேற்று வாங்கி கொடுத்த மீன் ஏன் வீடு போய் சேரவில்லை என்று கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கும் அவர் சளைக்கவில்லை. மீன் வீடு போய் சேர்ந்து விட்டதே, நானே நேரில் போய் பத்திரமாக கொடுத்து விட்டு வந்தேன் என்றார். இவன் போய் இப்போது தெரிந்துவிடும் என்று அதிகாரி, சரி போய் அந்த மீனை வாங்கி வா என்றார். அவரும் திரும்பி வரும்பொழுது அவர் கையில் நேற்று கொடுத்த மீன் அந்த நிலையிலேயே இருந்தது. ஒரு நாள் ஆன பின்பும் கூட கெடவில்லை. அதிகாரிக்கு ஒரே ஆச்சரியம். எவ்வளவு அருமையான மீனை சாப்பிடாமல் செய்த இவரை திட்டினார். அதிகாரியின் ஆதங்கம் அவருக்கு புரிந்தது. வருத்தப்படாதீர்கள், இந்த மீனை இன்று போய் சமைத்து சாப்பிடுங்கள் என்று கொடுத்தார். அதிகாரிக்கு கோபமாய் வந்தது. நேற்று வாங்கிய மீன் இன்று எப்படி சுவையாயிருக்கும் என்று சீறிய அவர் அடுத்த கணம் நிகழ்ந்த அதிசயத்தைக் கண்டு திகைத்து நின்றார். ஆம், அவரின் கையில் இருந்த மீன்கள் உயிர் பெற்று துள்ளி குதித்து கீழே விழுந்தன. அதே சமயம் அவர் தன்னுடைய போலீஸ் உடுப்பை கழற்றி வைத்தார். நம்பிக்கையற்ற மனிதரிடம் இனி வேலை செய்ய இயலாது. செத்த பிணத்தை தின்ன ஆசைப்படும் சாகும் பிணத்திடம் இனி சேவகம் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு உடனே வெளியே சென்று விட்டார். அப்பொழுதுதான் அந்த அதிகாரிக்கு அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு மகான் என்று உணர்ந்து வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்க அவரை தேடி அலைந்தார். அந்த மகான் செஞ்சிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரிக்கு சென்று விட்டதாக கூறினர். இவருக்கு நாராயண பரதேசி என்ற ஒரு சீடரும் சேர்ந்தார். ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு மேல் தோளில் காவடி சுமந்து சென்று வீதி வீதியாக நின்று கொண்டு கையில் வைத்துள்ள சங்கை ஊதி ஒலிக்கச் செய்வார். இல்லத்தரசிகள் தயாராய் வைத்திருக்கும் குழம்பு சேர்க்காத அன்னத்தை அந்த காவடியில் இடுவர். ஒரு நாள் அக்கா பரதேசி சுவாமிகளை கண்ட யாழ்ப்பாண பெருஞ்செல்வர் ஒருவர் இவரை கேலி பேசினார். வயிற்று பிழைப்புக்காக இவர் போலியாக துறவு கோலம் பூண்டிருக்கிறார் என்று ஏளனமாக பேசினார். இவரை ஒரு பொய்த்துறவி என்று மக்களிடம் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்ற கருத்துடன் அவரை விஷப்பரீட்சை ஒன்றுக்கும் அழைப்பு விடுத்தார். மரத்தடியில் ஒரு நாள் அக்கா பரதேசி சுவாமிகள் யோக நிஷ்டையில் அமர்ந்து இருந்தார். இவர் சீண்டி பார்க்க நினைத்த பெருஞ்செல்வர் அக்கா சுவாமிகள் அன்னா அபிஷேகம் செய்து கொள்ளுமா என்று கேட்டார். அக்கா சுவாமிகளும் சிரித்து கொண்டே தாராளமாக செய்யலாமே என்றார். வேண்டுமென்றே பல பெரிய அண்டாக்களில் சாதத்தை வடித்து சுடச் சுட அன்னத்தை சுவாமியின் மீது கொட்டினார்கள். ஆனாலும் சுவாமிகள் அமைதியாக நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். அன்ன அபிஷேகம் முடிந்ததும் சிறிது நேரம் கழித்து சூடு ஆறியதும் சாதத்தை அள்ளி சுவாமிகளை பார்த்தனர். இந்நேரம் சுவாமிகள் யமலோகம் போயிருப்பார் என்று நினைத்தவர்கள் திகைத்தனர். ஆம், சுவாமிகளுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அக்கா சுவாமி ஆடாது அசையாது எவ்வித பாதிப்புமின்றி அப்படியே அமர்ந்திருந்தார். ஆனால் சுவாமிகளை கொடுமைப்படுத்தி சோதனை செய்த யாழ்ப்பாண செல்வந்தனின் கண்கள் பார்க்கும் சக்தியை இழந்தன. தான் அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருளும்படி செல்வந்தன் கெஞ்சினான். எல்லாம் இறைவன் ஆணைப்படியே நடந்தது. புதுச்சேரிக்கு வா, உன் குறை தீரும் என்று கூறிவிட்டு புதுச்சேரிக்கு சுவாமிகள் திரும்பினார். குருட்டு செல்வந்தனும் அவரை பின்தொடர்ந்தான். புதுச்சேரியில் அக்கா பரதேசி சுவாமிகள் பழையபடி தான் மண்ணால் செய்த பிள்ளையாரை வழிபட்டு வந்தார். அவருக்கு அந்த குருட்டு செல்வந்தன்
பணிவிடைகள் செய்து வந்தான். ஒரு நாள் அக்கா சுவாமிகள் செல்வந்தனிடம், இனிமேல் உனக்கு இங்கு வேலை இல்லை, நீ போகலாம் என்றார். செல்வந்தனும் தட்டுத்தடுமாறி தன் விதியை நினைத்து கிளம்பினான். போகும் முன் இறைவனை தரிசித்துவிட்டு போ என்று சுவாமிகள் கூறினார். சுவாமிகளே, என்னை கேலி செய்ய இது நேரமல்ல. கண்ணில்லாத நான் இறைவனை எப்படி பார்ப்பது என்று அந்த செல்வந்தன் கேட்டான். சுவாமிகள் சிரித்துக்கொண்டே, உன்னால் பார்க்க முடியும், இப்பொழுது பார் என்றார். என்ன ஆச்சரியம்! அந்த குருட்டு செல்வந்தனுக்கு எல்லா காட்சிகளும் தெரிய ஆரம்பித்தது. இறைவனை தரிசித்துவிட்டு சுவாமிகளின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் தாய்நாடு திரும்பினான். ஒரு நாள் இறைவனிடமிருந்து தமக்கு அழைப்பு வந்த விவரத்தை தன் சீடரான நாராயண பரதேசியிடம் தெரிவித்தார். குருநாதர் குறிப்பிட்ட அந்த மங்கள நாளும் வந்தது. தாம் இறைவனுடன் இரண்டர கலக்கப் போகும் செய்தியை தெரிவித்தார். யோகத்தில் அமர்ந்தார். ஓம் என்ற பிரணவ ஓசை எங்கும் பேரொளியாய் முழங்கியது. யோக நிலையிலேயே இறைவனுடன் இரண்டர கலந்தார். தமிழ் பிரமோதூத ஆண்டு ஆனி மாதம், ஆங்கில வருடம் 1872 ஜூன் மாதம் ஜீவசமாதி அடைந்து பரம்பொருளோடு ஐக்கியமானார். இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.